தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி ஊழியக்காரங்க அப்படி எல்லாம் சொல்லலாம், நாங்க வேலைக்காரங்க, நீங்க தான் ஏசப்பாவுடைய ஆளுகள். உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக ஏசப்பா ஏற்படுத்தி இருக்கிறதான வேலைக்காரங்க நாங்க. அப்ப நீங்க ஏசப்பா பார்வையில மிகவும் கனப்பெற்றவர்களா இருக்கிறதுனால எங்களை காட்டிலும் நீங்கள் மேன்மையுள்ளவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆமென். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பல நடைக்கலமாய் இருந்தார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பல நடைக்கலமாய் இருந்தார். கதலுடன் அவர் கல்வழி செய்திட கருத்துடன் ஆதரித்தார். தரித்தார் 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 பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் அவர் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, நான் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். அவர் எல்லாவற்றைக்கும் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறார். அதனால்தான் மோசேயிடத்திலே சொல்லும்போது அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் எப்படி சொல்லுகிறது? எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அவர் அன்பு செலுத்துவதிலே, நமக்கு தயவு பாராட்டுவதிலே, நமக்கு கிருபை செய்வதிலே இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கஷ்டப்படுற நேரத்துல, துன்பப்படுற நேரத்துல நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை ஏசப்பா மாறிட்டாரான்னு நம்ம விட்டுட்டீங்கயோ, போயிட்டாரான்னு சொல்லி நீங்க ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் மாறாதவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அது மாறாதவராகவே காணப்படுகிறார். மல்கியாவை வாசிக்கும் பொழுது 3:6 சொல்லும் பொழுது, மல்கியா 3:6 தேவன் அதைத்தான் சொல்லுகிறார், நான் மாறாதவர், நான் மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் மாற மாட்டார். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களிலே ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் மாறுவதில்லை. மலைகள் மாறலாம், குன்றுகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனிதனுடைய எல்லா காரியங்களும் மாறி போகக்கூடியவர்களே, ஆனால் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என் ஆண்டவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எதுல மாற மாட்டாரு? அவர் எதுல மாற மாட்டாரு? என் மேல வச்சிருக்கிற அன்புல அவர் மாறவே மாட்டார். அவன் ஒருவேளை கணவன் மனைவி அன்பு பார்க்கலாம். பிள்ளைகளுடைய தாயார் சொன்னாங்க, பிள்ளைய வளர்த்த ஒரு நாள் அன்பு மாறி போயிடுச்சு. ஏசப்பா கிட்ட நான் கேட்டேன், மறுபடியும் அந்த அன்பை திருப்பி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஏசப்பாவுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. நீங்க நேசிக்கிற அநேக நபர்களுடைய அன்பு நாளுக்கு நாள் எப்படி பச்சுவத்தை பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னாகும், கலர் மாறிடும். ஆனா என் ஏசப்பாவுடைய அன்பு, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ஒரு நாளும் அது மாறாததாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க மேல அன்பு வச்சாருன்னா அது அன்புதான். நீங்க விலகி போனாலும் சரி, நீ வழி விலகி போனாலும் சரி, ஆண்டவருக்கு
பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சாலும் ஆண்டவர் கோபப்படுவாரு. எது மேல கோபப்படுவார் அப்படின்னா, நம்ம செய்யற அந்த தீய காரியங்கள் மேல அவருக்கு கோபம் வரும். ஆனா அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறதான உங்கள் மேல என் மேலோ அவருடைய அன்பு குறையாது, அவருடைய அன்பு குறையாது. ஹalleluya. நாம ஏசப்பாவை பார்த்து நான் சொல்றாரு, மகளே நான் உங்களை நேசிக்கிறேன். ஹalleluya. ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். 1 யோவான்ல நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8, 9 மற்றும் 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹalleluya. உங்களையும் என்னையும் பிதாவானவர் நேசித்தபடியினாலே அவருடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி வச்சார். அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்துமஸ் சொல்லி என்ன பண்ணோம், கொண்டாடணும். பிரியமானவர்களே, இயேசு அப்பா உங்க மேல வச்சிருக்கிற அன்பு இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, அது மாறல மகனே, அது மாறல. ஒருவேளை ஒரு சூழ்நிலைகள் ஒருவேளை மாற்றமா இருக்கலாம். நீ நினைக்கிற ஏசப்பா அவருடைய அன்பு என்னை விட்டு போயிருச்சா, என்னை விட்டு மாறிச்சான்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு, இல்ல மகளே. ஹalleluya, ஹalleluya. உன்னை விட்டு அன்பு மாறல மகளே. நான் அன்பிலே மாறாதவன், நான் அன்பு மாறாத மகளே. ஆகையினால்தான் ஒரே பேரான குமாரனை சிலுவை மரத்திலே உனக்காக நான் சாக கொடுத்தேன். அவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன், அவ்வளவாய் உன்னை நான் நேசிக்கிறேன் மகளே. ரோமர் 5:8 அதை தான் நாம் வாசிக்கிறோம். அவர் நம்பியில் வைத்திருக்கிற தம்முடைய அன்பை விளங்கப்பட்டபடிக்கு அவர் குமாரனை மதிக்க கொடுத்தார். அவர் குமாரனை நமக்கு மதிக்க கொடுத்தார். ஹalleluya. இந்த காலை நேரத்துல எத்தனை பேருக்கு சந்தோஷம், ஏசப்பா என் மேல இன்னும் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஹalleluya. அவர் அன்பு குறையலங்க, ஒரு அன்பு குறையலங்க. அவருக்கு மேல வச்சிருந்த அன்பு குறையல. யாரு நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பு வாழ்க்கையில் மாறவில்லை மகனே. நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாய் ஒரு பெரிய ஒரு ஆமென், ஒரு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னுடைய அன்பு ஒரு வாழ்வில் மாறாது, என் வாழ்வில் அது மாறாததா இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு 2 குமாரர்களை நாம் பார்க்கிறோம். மூத்த குமாரன் என்று சொல்லி ஒருவன், இளைய குமாரன் என்று சொல்லி ஒருவன். நினைக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டேன், நான் ஜபமே பண்றதில்ல. அப்படிப்பட்ட யோசனைகள் இருந்தா, என்னால ஜபமே பண்ண முடியல, என்னால பைபிளே வாசிக்க முடியல, என்னையெல்லாம் ஏசப்பா நேசிப்பாரா? நேசிப்பாரா? அவருடைய அன்பு பின்னாடி ஓடி வருது, உங்களால உணர முடியும். ஒரு சத்தம் உள்ள கேட்கும், மகனே ஜெபிக்க மாட்டியா, மகனே ஜெபிக்க மாட்டியா, மகளே வேறட்ட வாசிக்க மாட்டியா? ஏன்? அவர் அன்பு மாறல. உன் மீது அவர் வைத்திருக்கிறதான அந்த அன்பின் நேசம், பாசம், அவர் ரத்தத்தினாலே சம்பாதித்த ஒன்று உன் மீது அவர் வைத்திருக்கிறதான அந்த மகா பெரியதான பாசம் மாறவில்லை. எல்லா அப்பா இளையகுமாரன் பிரிச்சு வாங்கி தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் செலவு பண்ணா, தேசிகளோடு வந்த கெட்ட நண்பர்களோடு செலவு பண்ணா, கடைசியில பன்றி சாப்பிடுகிறதான தவிப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு புத்தி தெளிகிறது. அந்த இடத்துல நான் என் தகப்பனிடத்துல போவேன், நான் இனிமே உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் லாக்கி இல்லப்பா, நான் வேலைக்காரனா இருக்குன்னு சொல்லலாம்னு சொல்லி அவன் போறான். ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் தகப்பன் அவனை தூரத்திலே பார்க்கும் பொழுது ஓடி வந்து அள்ளி அணைத்து அவனுக்காக விருந்து பண்ணி, அவனுக்காக உடைகளை மாற்றி, ஆபரணங்களை எல்லாம் மாற்றி, அந்த அன்பு மாறாதவனாகவே அவன் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவனை நேசிக்கிறான். உலகத்துல நீ யாரெல்லாம் நம்பி ஒருவேளை நீ ஏமாந்திருக்கலாம், யாரெல்லாம் உடனே நான் பாசமா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு டாட்டான்னு சொல்லிருக்கலாம். ஆனா இந்தியில அவர்கள் சொல்லுவாங்க, ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் மை பேட்டா. பேட்டா என்ன? என் மகன். யூ ஆர் மை பேட்டி. டாட்டான்னு சொல்லுகிற அநேகர் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பார்த்து யூ ஆர் மை பேட்டா,
நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி என்று சொல்கிற என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மார்பிலே நேசிக்கிறார். இரண்டாவது, அவர் நம் மீது வாழ்க்கையில வைத்திருக்கிறதான கிருபைகள் மாறவில்லை. அவர் கிருபை மாறல. ஆமென். சங்கீதம் 103:7 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 103:7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் 105 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கிருபை மாறாமலே இருக்குதுங்க. அது சொல்றாரு, நான் உன் மேல கிருபையா இருக்கிறேன். கொரோனா முதல் அலை வந்தது, இரண்டாம் அலை வந்தது, இப்ப மூணாம் அலை வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவே அறைகள் சொல்லி சொல்றாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் காப்பாற்றினாரு? எத்தனை பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் காப்பாற்றினாரு? இது ஏதோ நமக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டி பவர் இல்ல. இட் இஸ் நாட் தி இம்யூனிட்டி பவர். நம்ம வச்சிருக்கிறதான அந்த என்ன சொல்றது, எதிர்ப்பு சக்தி அல்ல. இது இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்த கிருபை. ஹalleluya. அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே மாறாது இருப்பதினால் தான் இன்னைக்கும் நாம் ஜீவனோடு கூட காணப்படுகிறோம். ஹalleluya. ஆமென். ஆமென். உண்மையா? ஆமென். ஒத்துக்கிறீங்களா? ஹalleluya. சங்கீதம் 136 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அது அப்படியே வாசிங்க, இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிங்க. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்க. 3 காரியங்களை சொல்லுது. முதல்ல என்ன சொல்லுது பாருங்க, அது வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அதாவது ஏதோ பிதாவாகிய தேவன் மாத்திரம் கிருபை நிறைந்தவர், குமாரன் கிருபை இல்லாதவர், அல்லது பரிசுத்த ஆவியானவர் கிருபை இல்லாதவர் என்று சொல்லவில்லை. 3 காரியங்களும், 3 இந்த ட்ரினிட்டி என்ற 3 நபர்களும் நம்ம மேல கிருபையா இருக்காங்க. ஆமென். ஒரு கிருபை உங்க வாழ்க்கையில மாறல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என் கிருபை உங்க வாழ்க்கையில மாறாது, என் கிருபையை நீ சார்ந்துக்கொள். ஏன் உனக்கு அநேக நேரத்துல பலவீனங்கள் வருகிறது? ஏன் அநேக நேரத்துல நீ விழுந்து போற? ஏன் அநேக நேரத்துல நீ பிரச்சனைக்குள்ளாக போய் மாட்டீங்கன்னா, உன் சொந்த பலத்தினாலே ஓடி பார்க்க வேண்டிய ஒரு ஆசை, இவ்வளவு அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது, இவ்வளவு ஆலோசகர்கள் எனக்கு இருக்கிறார்கள், இவ்வளவு எனக்கு வல்லமை இருக்கிறது, என் பலத்தினால் நான் சாதித்து விடுவேன் என்று நினைப்பதினாலே அநேக இடங்களிலே போய் நாம் மூக்கை உடைத்துக் கொண்டு தோல்வியை சந்திக்க நேரிடுகிறது. அதனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், மாறாத என் கிருபைக்கு நேராக நீ ஓடிவா, மாறாத என் கிருபைக்கு நேராக நீ ஓடிவா. இந்த மாறாத கிருபை உன்னை பலப்படுத்தும். தாவீது சொல்றாரு, என் கால்கள் சறுக்குகின்றது என்று நான் நினைக்கும் பொழுது கர்த்தாவே ஒரு கிருபை என்னை தாங்கிற்று. ஆமென். இந்த நாளிலே கர்த்தரின் மாறாத கிருபைக்குள்ளாக நம்மை என்ன பண்ண வேண்டும்னா ஒழித்துக் கொள்ள வேண்டும். அந்த கிருபைக்குள்ளாக ஓடி போய் நம்ம அடைக்கலும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், கிருபைக்கு ஏற்றாற் போல, அவர் கொடுக்கிற கிருபைக்கு ஏற்றாற் போல நாம் இன்னும் ஜீவனை அடைந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க அது நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? அவர் கிருபை மாறாதவராக இருக்கிறார்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல உங்களுக்கு நான் ஆசைப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தைகள், இந்த வேத வசனம் மாறாது. ஆமென். இந்த உலகத்துல எது வேணா மாறி போகுங்க, இந்த வேத வசனம் தேவன் அருள் இருக்கிறதால் இந்த தூய வேதம் ஒரு நாளும் மாறாது. ஹalleluya. மத்தேயு 5:18 நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5:18 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உலகத்தில் அநேக சொத்துக்களை சம்பத்துக்களை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் விலையேறப்பட்டதான ஒரு சொத்து உங்களுக்கு இருக்கிறது என்றால் அது தேவன் அருகில் இருக்கிறதான இந்த தூய வேதாகமம். ஆமென். எவ்வளவு சொத்து சம்பத்து உங்களுக்கு இருக்கிறதுங்கிறது மேட்டர் இல்ல, எவ்வளவு இருக்குதுங்கிறதுல இந்த வேத புத்தகத்தை கையில வச்சிருக்கிறதான எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன்னா இந்த வார்த்தை பொய் சொல்லாதுங்க, இந்த வார்த்தை பொய் சொல்லாது. இந்த வார்த்தை எழுதுறதுதான். இதுல ஒரு வார்த்தையை மாற்ற முடியாது, ஒரு எழுத்தை மாற்ற முடியாது, ஒரு காரியத்தை ஒருத்தராலும் செய்ய முடியாது. ஒருவேளை இந்திய அரசியல் சட்டங்களை மாற்றி திருத்தி எழுதலாம். ஆனால் தேவனுடைய வேத புத்தகத்திலிருந்து ஒரு எழுத்து, ஒரு கமா, ஒரு செமிகோலன், ஒரு புள்ளி ஸ்டாப் ஏதோ ஒருத்தரால மாற்ற முடியாது. கர்த்தர் எழுதினார் என்றால் அது எழுதப்பட்டது. நீ சுகித்திருப்பாய் என்று தேவன் வார்த்தையை எழுதுவார் என்றால் நீ சுகித்திருப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய் என்று தேவன் எழுதினது உண்டானால் நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுகமாய் இருப்பாய் என்று தேவன் எழுதினது உண்மை என்றால் நீ சுகமாய் இருப்பாய், நீ விடுதலையாக்கப்படுவாய் என்று தேவன் சொன்னால் நீ விடுதலையாக்கப்படுவது நிச்சயம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹalleluya ஹalleluya. அவர் வார்த்தை மாறாதுங்க, அவர் வார்த்தை மாறாது. இந்த வார்த்தை யாரு? அவர் வார்த்தை யாரு? ஏசப்பா. ஏசப்பா அவர் மாற மாட்டார் இல்லைங்களா? அவர் மாற மாட்டாருங்க. அவர் மாற மாட்டார் அப்படின்னா அவர் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறதான இந்த புத்தகமும் மாறாது, இந்த வசனங்களும் மாறாது, இந்த வார்த்தைகளும் மாறாது. ஆண்டவர் அதான் சொல்ல நினைக்கிறார் இந்த நாள்ல, மகளே என் வேத வசனத்தை நீ தழுவிக்கொள், என் வேத வசனத்தின் பக்கமாய் நீ ஓடிவா. ஆண்டவர் சொல்றாரு அது மாறாது மகளே, அது மாறாது. இமை பொழுது கூட ஒரு இன்ச்சு கூட நான் வச்சிருக்கிறதான அந்த அச்சிலிருந்து வேத வசனம் இந்த பக்கமோ எந்த பக்கமோ ஒருத்தராலும் திரும்ப முடியாது. அவர் சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில நிற்கும், அவர் சொன்னா அது ஆகும். ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஹalleluya. ஒரு வார்த்தையில் உண்மையுள்ளதான ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் வேத வசனங்கள் மாறாது, என் வேத வசனத்தை பற்றிக்கொள். நான் மாறாத சட்ட புத்தகத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த சட்ட புத்தகம் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஹalleluya ஹalleluya. நீங்க சட்ட புத்தகம் வச்சிருக்கீங்க. ஆமென் ஆமென். ஹalleluya. அந்த புத்தகம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள். வச்சிருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து வாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். தொடர்ந்து வாசிக்கிறவங்க மாத்திரம் அல்ல, அதன்படி செய்ய நினைக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹalleluya. ஏன்னா இது மாறாது, இந்த வேத வசனம் ஒரு நாளும் மாறாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் என்னாகாது, மாறவே மாறாது. never ever change. பாத்தீங்களா, ஒருவேளை இன்னைக்கு நல்லா சிறு பிள்ளைகளா இருக்கிறவங்க அழகா இருப்பாங்க, வயசாச்சுன்னா என்ன ஆயிரும், பல்லெல்லாம் விழுந்து எட்டையாயிரும். என்ன ஆயிரும், நாற்பது வயசானா என்ன ஆயிரும், பல்ல விழுந்து பல்லில்லாத தாத்தா மாதிரி வார்த்தைகள் கொலவ ஆரம்பிக்கும். ஆனால் இது என் பாட்டன், என் முப்பாட்டன், என் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன், அதற்கு முன்னாடி எத்தனை பாட்டன் கூட்டன் யார் அவருடைய காலங்களில் இருந்து
இது வேத வசனம் அப்படியே இருக்கிறது. ஹalleluya. நான் மாறிட்டேன். சிறு வயதில் என்னுடைய போட்டோ பார்க்கும்போது இது நான் தானா, இப்பொழுது என்ன பார்க்கும்போது இது நான் தானா என்று சொல்லி எல்லாம் யோசிக்கிறேன். ஆனால் வேத வசனம் மாத்திரம் அப்படியே இருக்கிறது. ஹalleluya. வேத வசனம் சின்ன பிள்ளைகளுக்கும் பேசும், வாலிபர்கிட்டையும் பேசும், வயசான அம்மாமார்கிட்டையும் பேசும். பேசாத இடமே இல்லை. இது பேசுகிறதான புத்தகம், இது பேசுகிறதான ஜீவ புத்தகம். இந்த புத்தகம் மாறாது பிரியமானவர்களே. இந்த புத்தகத்தை வைத்து இந்த வேதவசனம் மாறாது, இந்த வேதவசனம் மாறாது. ஹalleluya. மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் என் வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்பு ஒன்றும் மாறவே மாறாது என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்ல ஆசைப்படுகிறார். என் வல்லமை மாறாது. சிலுவையில கொண்டு போய் ஆண்டவர் அடிச்சிட்டாங்க. இப்ப வல்லமை இல்லையா? சிலுவையில் அடிச்சாங்க இல்லையா? அப்ப வல்லமை குறைச்சு போயிடுச்சு ஆண்டவருக்கு. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை தான் என் ஏசாப்பாவால சரி செய்ய முடியும். அதுக்கு மேல போறது வந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு, இதெல்லாம் ஏன் ஏசப்பா சரி செய்வாரா? அவர் சொன்னாரு, என்னால முடியாதுன்னு சொல்லி உன்னால எல்லாம் சொல்ல முடியுமாப்பா? ஹalleluya. ஒரு பக்தன் அழகாக பாடுகிறார். ஆகும் எல்லாமாகோ உம்மாலேதான் எல்லாமாகோ, ஆகும் எல்லாமாகோ உம்மாலேதான் எல்லாமாகோ, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலேலாமாகோ. ஹalleluya. உம்மாலேலாமாகோ. எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பாவால ஆண்டவர் சொல்லி? பண பிரச்சனையோட சிலர் வந்திருக்கிறீங்க, குடும்ப பிரச்சனையோட சிலர் வந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனை, உங்க மன வருத்தம், உங்களுடைய பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறது. எப்படியாவது என் வாழ்க்கையில மாறுமா, எந்த காரியங்களை என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமைகள் உங்கள் மீது வந்து படும் பொழுது, ஆமென். ஹalleluya. ஒருத்தன் உட்கார்ந்தே இருந்தான், 38 வருஷம் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை, எழுந்து உன் படுக்கையை எடுத்து நட என்று சொன்ன ஒரு வார்த்தையின் வல்லமை மீது பட்ட நேரத்தில் அவன் எல்லாத்தையும் எடுத்து சுருட்டிட்டு குதித்து நடந்து துள்ளி அவன் ஓடுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை மாறல, என் ஆண்டவருடைய வல்லமை மாறல, என் ஆண்டவருடைய வல்லமை மாறவே மாறாது. எனக்கு அவர் அற்புதம் செய்யறாங்க, சுகமளிக்கிறதுல அவருடைய வல்லமை மாறல. என்னுடைய சாட்சி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் சிறு வயதுல தொட்டில இருந்து கீழே விழுந்ததுனால என் தலையில என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா டியூமர் வந்துச்சு, பிரெயின் டியூமர் வந்துச்சு. எனக்கு டியூமர் இருக்கிறதுனே தெரியாது, தலை பயங்கரமா வலிக்கும். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். ஆமென். எனக்கு டியூமர் இருக்கிறதுனே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீ ஜெபிச்சா ஏசப்பா ஒரு ஜெபத்தை கேட்பான். ஆமென். இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். தலை வலிக்கும் போதெல்லாம் போய் கையை வைப்பேன். நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, உனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, உனக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்க, நீ மென்டல் ஆயிட்ட, யாராவது செத்துருவ, இப்படி எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. சாதனைங்க உங்க முன்னாடி நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். யார் செஞ்சது? யார் செஞ்சது? அவருடைய வல்லமை மாறாம இருக்கிறது. ஜெபம் பண்ணி இப்படியே ஜெபம் பண்றது. ஒரு நாள் ஒருத்தர் மூலமா சிஎம்சில ஒரு எம்ஆர்ஐ ஃப்ரீயா எடுக்கிறதுக்காக ஒரு உதவி செஞ்சாரு. போய் பார்த்தா எம்ஆர்ஐ எடுக்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருந்தார். எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த உடனே ஓடி வந்து எனக்கு கண்டுபிடிச்சார். சொல்றாரு, உனக்கு கட்டி இருந்தது உண்மைதான்பா, அதுவே தானா வளைச்சு, அதுவே தானா சரியாயிடுச்சு. இது வந்து மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிறாரு. No, it is not a medical miracle. It is my Jesus powerful miracle. Amen. இயேசுவின் வல்லமையுள்ள அற்புதம். ஹalleluya. எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு தாராளமா இருக்கிறார். ஒண்ணு இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்கு ஜோப் பண்ண போயிருக்கும் போது ஒரு ஐயா படுக்கையா இருக்கிறாரு. அவருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரோக்
என்னது பேரலைஸா பட்டுக்கிறார். கையை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, வாயெல்லாம் கோலிச்சு. அவங்க அந்த வீட்டுல இருந்து அந்த அம்மா என்ன கூட்டு போறாங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போய் என்ன பண்ணா ஜோம் பண்ணிட்டு ஒரு எண்ணெயை ஜோம் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். 3 நாள்ல அந்த ஐயா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சார். கவனிங்க, ஒரு வாரத்துல சைன் பண்ண ஆரம்பிச்சார். அடுத்த வாரம் அவங்க வீட்டாம உட்கார வச்சு வண்டியில கடைக்கு கூட்டு போறார். நான் இதை கண்ணால பார்க்கும் போதும் இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இப்படி வல்லமை மாறவில்லை சகோதரனே, இப்படி வல்லமை மாறவில்லை சகோதரியே. ஆண்டவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 62:11 வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். சங்கீதம் 62:11. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பது. அந்த வாசிப்பது எப்படி வாசிக்கனா, தேவன் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை கர்த்தருடையது என்பது. ஆமென். ஆமென். வல்லமை கர்த்தருடையது என்பது என்று சொல்லும் நேரத்திலே இயேசு ராஜாவினுடைய வல்லமை இந்த கூடாரத்தில் இறங்கி வரும். அற்புதம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சங்கீதம் 29 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும், கர்த்தர் பெண்மான்களை இடுபடிக்கு செய்கிறார். கர்த்தருடைய சத்தம் எல்லாவற்றையும் செய்யும், கர்த்தருடைய வல்லமை எல்லாவற்றையும் செய்கிறதா இருக்கிறது. இயேசு ராஜாவினுடைய வல்லமை இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மீதும் வந்து இறங்கும். தேவன் இந்த நேரத்திலே அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, என் வல்லமை மாறல, என் வல்லமை மாறல, என் உயிர்த்தெழுந்த வல்லமை மாறவில்லை. நான் சொல்ல அது ஆகும், அப்படியே நடக்கும். உன் வாழ்வில் சமாதானம் என்று நான் சொன்னால் அது அப்படியே நடக்கும். உன் வாழ்விலே நிம்மதி என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். என் வல்லமை இன்றும் மாறவில்லை என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த நேரத்துல எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எங்க அப்பா மாறவே இல்லை, எங்க அப்பா மாறல, எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாய் ஆண்டவர் இன்று நமது வல்லமையை அனுப்ப போகிறார். என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம அந்த பிரச்சனைக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். வல்லமையை அனுப்ப ஆண்டவரே, வல்லமை நீங்க அனுப்புனீங்களா? அது உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் அப்படின்னா என்னன்னா கேதுரு மரம். என்ன மரங்க? கேதுரு மரம். அது ஒரு 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சா அந்த மரத்தினுடைய அடி அளவு அவ்வளவு பெருசு இருக்கும். அப்படி அஞ்சு பேர் இருக்கு பாருங்களேன், கையை பார்த்து பிடிக்கணும். அந்த அவ்வளவு பெரிய மரத்தைய கர்த்தருடைய ஒரு சத்தம் என்ன பண்ணுமா? உடைக்காதா, முறிக்குமா. இன்னைக்கு உங்க பிரச்சனை எல்லாம் ஒரு நாளைக்கு ஒருவேளை ஒரு கேதுரு மரத்தை போல அப்படியே வந்து இத்தனை பேர் வந்து தாங்களாலையோ அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, நான் என்னால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்தை நான் அனுப்ப போகிறேன், என் வல்லமையை நான் அனுப்ப போகிறேன். இந்த நேரத்துல அந்த கேதுரு மரம் என்ன பண்ணா முறிக்கப்படும். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். எதெல்லாம் உங்களுக்கு கேதுரு மரம் போல வல்லமையான ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதோ, எதெல்லாம் இருக்கணும், ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூட போற எல்லா பிரச்சனையும் கண்களுக்கு முன்பாக கொண்டு வர போகிறோம். எப்போது ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்க பொழுது ஆண்டவர் அந்த கேதுரு மரத்தை முறிப்பார். கேதுரு மரத்தை முறிப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆண்டவரே வல்லமாய் கேதுரு மரங்களை முறிக்க மாட்டவரே, வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உமது வல்லமை அப்பா இறங்கி வருவதாக ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையிலே எவையெல்லாம் ஆண்டவரே அசைக்க முடியாத கேதுரு மரங்களை போல பிரச்சனைகளாக இருக்கிறதோ, இயேசு ராஜாவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய சத்தமானது, உம்முடைய வார்த்தை சத்தமானது அந்த கேதுரு மரங்களை முறித்து போவதாக, முறிக்கப்பட்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மாபெரும் விடுதலை பிள்ளையுடைய வாழ்க்கையை உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லுகிறோம்.
துதிக்கிறோம். இது அப்படியே செய்ததற்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலமிலா. ஆமென். அடுத்தபடியா நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் மறு ஆமென். ஒரு வாக்கு பண்ணினார் அப்படின்னா அதை நிறைவேறும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். It doesn't matter to God. அவருக்கு ஒரு பொருட்டே இல்ல. இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றணும்ன்றதுக்காக அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு வாக்குத்தத்தத்துல உண்மை உள்ளவர். ஆமென். 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 2 கொரிந்தியர் 1:20 வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. சொல்லுது 2-3 காரியங்களினாலே ஒரு என்ன பண்ணுவா, சாட்சிகளினால் காரியங்கள் உறுதிப்படும். அவர் ஆம் என்று விட்டுருக்கலாம், அப்படியே ஆம் என்று சொல்லிட்டு அப்படியே விட்டுறலாம். ஆனா நாங்க முடிக்கிறாரு, அது சத்தியப்பா, ஆமென் என்றும். ஹல்லேலூயா. ஆம் என்றாலும் ஆமென் என்றாலும் ஒரே காரியம் தான். சொல்றாரு ஆம் என்றும் ஆமென் என்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புது வருஷத்துல எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நான் மாறாதவர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் ஒரு வாழ்விலே மாறாமல் இருக்கும். வாக்குத்தத்தங்கள் ஒரு வாழ்விலே மாறாமல் இருக்கும். ஹல்லேலூயா. யோவான் 3:16 ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் கெட்டுப் போகக்கூடாது என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். நீ கெட்டு போக மாட்டாய். தேவன் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக இந்த வருடம் முழுவதும் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்தி அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. 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 2 கொரிந்தியர் 6:15 சாலமோன் சொல்லுகிறார், தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதை சாலமோன் காலத்திலே தேவன் நிறைவேற்றுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீர் வார்த்தையினால் சொன்னதை உமது கரங்கள் கொண்டு நிறைவேற்றினீர். 2 நாளாகமம் 6:15. 2 நாளாகமம் எடுத்து வாசிக்கலாமா? தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினார். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். ஒரு வார்த்தை அவர் வாக்குத்தத்தமா சொன்னா அது என்ன பண்ணுவாரா, தமது கரத்தை வைத்து அவர் நிறைவேற்றுகிறதா ஆண்டவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்னெல்லாம் வேதம் முழுவதுமே வாக்குத்தத்தம். இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை முடிகிற வரைக்கும் எல்லாமே வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் வார்த்தையில சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய கரத்தை வைத்து அதை நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய வார்த்தையில அவர் முடித்தார்னு சொன்னா கரத்தை வைத்து முடித்து தீருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு வாக்குத்தத்தம் மாறவில்லை செல்வர்களே. இந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் மாறாது. 1 யோவான் 2:25 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு அல்டிமேட்டா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதுதான் வாக்குத்தத்தங்களில் எல்லாம் மிகவும் பிரதானமான வாக்குத்தத்தம் இதுதான். ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் தான் ஏசப்பா கூடவே நம்மள வச்சிருக்க போகுது. ஏசப்பா கூடவே வச்சிருக்க போகுது. ஒரு பக்தர் பாடலாம், பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் சூட்டினாலும் மகிழ்ந்திடுவேன் என்று சொல்லி பாடலாம். இப்படி மேலான ஒரு அனுபவத்திற்கு கொண்டு போகிறதான வாக்குத்தத்தம் இது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
ஹalleluya. இங்க என்னதான் பிரச்சனை இருக்கட்டும், ஆனா உன்னை நித்திய வாழ்வுக்கு நான் அழைத்து செல்ல போகிறேன். அங்கு என்ன இல்லை தெரியுமா? அங்கு கண்ணீர் இல்லை, அங்கு கஷ்டம் இல்லை, அங்கு துக்கம் இல்லை. நீ வேலைக்கு போனோங்கிறதான வேலைக்கு இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ ஜெயம் கொண்டு நீ ஜெயிக்கிறவனாய் மாறினால் பரலோகத்தின் மத்தியில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தினுடைய கனியை அவர் புசிக்க கொடுப்பார். அங்கு எந்த விதமான சண்டைகளும் இல்லை, அங்கு எந்த விதமான பாடுகளும் இல்லை, அங்கு எந்த விதமான கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, வருத்தம் இல்லை, அங்கு அடிகளும் சண்டைகள் எதுவுமே இல்லை. அந்த இடத்தில் கொரோனா கூட இல்லை. எலக்ட்ரிசிட்டி பில்ல கட்ட வேண்டாம். ஏன்னா கர்த்தருடைய மகிமையே அங்கு வெளிச்சமா இருக்குமா. நீங்க 4 பவுன் தங்க வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம். அங்கே ஒரு பக்தன் பாடுகிறான், நான் நடக்கும் வீதி எல்லாம் தங்கமயமா. தங்கத்தில் பசுமொழியிலே நடக்க விடுகிறாரா? ஹalleluya. வாக்குத்தத்தம் மாறாது, வாக்குத்தத்தம் மாறவே மாறாது, வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. தன பேர் விசுவாசம். நான் ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு உன்னை விட்டு மாறாது, என் கிருபை உன்னை விட்டு மாறுவதில்லை என்று சொல்கிறார். அடுத்தபடியா என் வாயில வசனம், என் வார்த்தை, என் வேத வசனம் மாறாது, என் வல்லமை மாறாது. ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்குத்தத்தங்கள் மாறாது. இன்னும் 2 காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 6வது ஒரு காரியம், அவர் நம்மோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை மாறவே மாறாது. ஆமென். ஹalleluya. ஒரு உடன்படிக்கை நம்மோட செஞ்சார். இந்த ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணார்னா ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். என்ன, எதுக்காக, எப்படி உடன்படிக்காது? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? அந்த கவர்மெண்ட் மாறாது, கான்ட்ராக்ட் மாறிடும். கான்ட்ராக்ட் என்னது? கான்ட்ராக்ட் என்னது? கவர்மெண்ட் என்னது? கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம். நான் இந்த பில்டிங் இருக்குது, இல்ல ஒரு 10 வருஷம் நான் என்ன பண்றேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இவ்வளவு நான் கான்ட்ராக்ட், இது இத்தனை வருஷம் கான்ட்ராக்ட், இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை கொடுத்துறேன். தட் இஸ் கான்ட்ராக்ட். ஆனா he made a covenant. covenant அப்படிங்கிறது என்னன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அதை உடைக்க முடியாது, எந்த சூழ்நிலையிலும் அதை உடைக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு நான் ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கை நித்தியமான உடன்படிக்கை. உன்னை பரலோகத்திற்கு அழைத்து சென்று, நம்ம எல்லாம் இப்ப எல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், நம்ம மண்ணாங்கட்டியா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மனவாட்டியாய் மாற்றி அவரோடு கூட கொண்டு வைத்து அவரோடு நித்திய காலமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டு நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹalleluya. நீ என்ன கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லம்மா, நீ எவ்வளவு பிரச்சனைக்குள்ள போயிருந்தாலும் கவலை இல்லை, உனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அது உடன்படிக்கை என்னன்னா மாறாத உடன்படிக்கை. அது மகிமைக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறதான உடன்படிக்கை. வருவார், நம்மை அழைத்து செல்ல போகிறார், வரோடு கூட நித்திய காலமாய் வாழ போகிறேன். ஹalleluya. ஏராளமான தூதர்களோடு கூட அவர் வரப்போகிறார். 7வது கடைசியமாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். அவர் வருகை மாறாது. சொல்லலாம், ஏசப்பா வருவாரு 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 சொல்லிட்டே இருக்காங்க, இது வரைக்கும் வரவே இல்லைங்க. அப்ப ஏசப்பா போய் சொல்றாருங்க, இல்லங்க என் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டாரு. ஏன் அவர் தாமதிக்கிறார் அப்படின்னா, ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, எல்லா பிள்ளைகளும் வரணும், என்கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற காரணத்தினால ஏசப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2 பேர் 3:9 வாசிக்கிறோம். அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் வாக்குத்தத்தத்தில் தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் தேவனிடத்தில் வந்து சேர வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். 2 பேர் 3:9 வாசிக்க வருகிறார். எடுத்தவங்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். வருவார். எப்படி நான் சொல்றேன்னா, நான் சொல்ல வேத வசனம் சொல்லுது. வேத வசனம் மாத்திரம் அல்ல,
பரலோகத்திலிருந்து ஒரு தூதனே இறங்கி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் என் வானத்தை அனாந்து நிற்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஏன் வரப்போறாரு தெரியுமா? என் பிள்ளைங்க இந்த பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுப்பா, என் பிள்ளைங்களை கூட்டு போய் என் கூட வச்சுக்க போறேன். முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்றிடம் சுட்டி நாடோ மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஏழை நான் பொற்றியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். நிச்சயமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நிச்சயமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இத்தனை வருஷம் பாடி மகளே, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை. அப்பா அப்படியே தூக்கி ஒரு மடியில வச்சுக்குவாரு. அப்ப சொல்லுவாரு, என் மகனே என் மகனே, உனக்காக நான் ஆயத்தப்படுத்திருக்கிற இந்த பந்தியில் வந்து நீ போஷணம் பண்ணி. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு அவமானங்களை இன்னைக்கு நம்ம சகித்துக் கொண்டிருக்கலாம். எவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். போராட்டங்கள் உண்டு, நோய்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கடன் பிரச்சனைகள் உண்டு. எல்லாம் ஒரு நாள் நீங்க போகிறது. வானத்தில் ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அவருக்காய் காத்துக் கொண்டிருக்கிறவருடைய காதுகளில் அந்த சத்தம் கேட்கும் பொழுது ஒரு நொடி பொழுதில் மறுரூபம் ஆகுவார்கள். அவர்கள் தூதர்களை போல உயிரோடு இருக்கிற நாம் அவரை எதிர்கொண்டு போவோம். மரித்தவர்கள் எல்லாம் கலரை உடைத்துக் கொண்டு அதற்குள்ளாக இருந்து எழுந்து வருவார்கள். திரளான கூட்டமாய் சேர்ந்து நாம் அவரோடு மத்திய ஆகாயத்தில் போய் அவரை சந்திக்க போகிறோம். அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறது. ஒருவேளை இன்னும் இயேசுவை வாழ்க்கையில முழுமையாய் சொந்த ரட்சகராய் யாரையும் ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு தருணம் தருகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு நினைவுகளாய் குந்தி குந்தி ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். இன்னைக்கு எல்லாம் தூக்கி போடுவோம். ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். ஒரு வருகை மாறாததாக இருக்கு. ஒரு வருகை வருகை மாறுவதில்லை. நிறைவேற்றிக் கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நமக்கு தருவாராக. ஆமென்.